ஸ்னேகா அவர்கள் தனது அடற்பரப்பு பேசுகிறதால் சார்ல்ஸ் டார்வின் பற்றி பேச வருகிறார். வாருங்கள் ஸ்னேகா. இன்ட்ரடக்ஷன்லாம் அப்படி சரியாக அந்த அளவுக்கு வந்துருக்கேன். என் பேர் ஸ்னேகா. 5 years லா கோர்ஸ் முடிச்சுட்டு எல்லோரும் வெயிட் பண்ணியிருக்கேன். என்னால் இங்கே இருக்கிற நிறைய பேர் மாதிரி தூய தமிழெல்லாம் பேச வராது. எனக்கு புரிஞ்ச, நான் ஆராய்ச்சி செஞ்ச, எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறேன். அதில் ஏதாவது தப்பு இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளைய வச்சு மனசுக்கு. இந்த மீட்டிங், இந்த ஃபங்க்ஷன், இதெல்லாம் தமிழை வளர்க்கணும், முன்னேற்றணும், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சார் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு. போன தை மாதத்துலேயும் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கோட கருத்து தை முதலானது தமிழர் புத்தாண்டு. தமிழர் புத்தாண்டுன்ற கருத்தை முன்னோட்டமாக வச்சுதான் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணோம். இந்த முறை என்ன கருத்தாக வச்சாருன்னா, சார்ல்ஸ் டார்வினும் தமிழ் பண்பாடு. நம்ம சார்ல்ஸ் டார்வின்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சார்ல்ஸ் டார்வின் யாரு. அவர் ஃபேமஸ் அப்படின்னா ஒரே ஒரு தியரி மட்டும்தான். 10th standard பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? சர்வைவல் ஆஃப் ஸ்பீஷீஸ். சார்ல்ஸ் டார்வினோட தியரி ஆஃப் எவல்யூஷன். எப்படி ஒரு மனுஷன் குரங்குல இருந்து மனிதனாக மாறலாம் அப்படின்றது, எப்படி ஒரு மனிதன் அவனோட எவல்யூஷனை கொண்டு வரலாம் அப்படின்றதும் நம்ம சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஒரு உயிரினம் அதுக்கு அது மேலே கொடுக்கப்படுற எல்லா அழுத்தத்தையும் தாண்டி அது எப்படி சர்வைவ் ஆகுதோ அந்த உயிரினம் தான் சர்வைவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் சார்ல்ஸ் டார்வின். அடுத்ததாக இது ஒரு தியரி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஆஃப்ரிக்கன் ஈவ் தியரி பற்றி பேசுவோம். எனக்கு புரிந்த சொல்ல எனக்கு ஆஃப்ரிக்கன் ஈவ் தியரி. ஆஃப்ரிக்கன் ஈவ் இப்போ ஒரு மனிதனுக்குள்ள என்ன நடக்கும்? மசில்ஸ், செல்ஸ், பிளட் வெயின்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள உள்ளுக்குள்ள மைக்ரோஸ்கோபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர், அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா. ஒரு மனுஷன் அவனோட உடம்புலேயே பவர் கொடுக்கறது, எனர்ஜியை கொடுக்கறது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒரு செல் பண்ணுறதாரு. நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் ஸ்கூல் டேஸில். வாட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா? இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க டிஎன்ஏவை வச்சு என்னோட முன்னோடி யாரு, அந்த முன்னோடியோட முன்னோடி யாரு அப்படின்றத ட்ரேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஆணோட மைட்டோகாண்ட்ரியாவை வச்சு ட்ரேஸ் பண்ணுவோம். ஒரு பெண்ணோட மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏவை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்ச தியரி தான் ஆஃப்ரிக்கன் ஈவ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடம் ஈவ் யாரு? ஆதாமும் ஏவாளும் யாரு? பைபிள் படி ஆடம் அண்ட் ஈவ் அப்படின்றதா தே ஆர் தி ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி. அதனால அதை பேஸ் பண்ணி அதுவே ஒரு தியரியாக மாட்டாங்க. ஆஃப்ரிக்கன் ஈவ் தியரி, ஆஃப்ரிக்கன் ஆடம் தியரி. ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஈவ் தியரி பற்றி பேசுவோம். ஒரு பெண், அந்த பெண்ணோட மைட்டோகாண்ட்ரியா, என்னோட மைட்டோகாண்ட்ரியாவை வச்சு என்னோட அம்மா யார், அம்மாவோட அம்மா யார், அவங்களோட அம்மா யார் அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் ட்ரேஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். அந்த மைட்டோகாண்ட்ரியாவோட டிஎன்ஏவை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது நிறைய சாம்பிள்ஸ் எடுக்கப்படும். நிறைய பெண்களோட சாம்பிள்ஸை எடுத்து பார்த்ததுல மெஜாரிட்டி ஆஃப் த பெண்கள் ஒரே ஒரு ஆஃப்ரிக்கன் இருக்கிற ஒரு ஈவுக்கு அவங்க ட்ரேஸ் பண்ணணும். பேசிக்கலி ஒரு பெண், அவங்களோட டிசெண்டன்ஸ் தான் இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் ஆஃப்ரிக்கன் ஈவ் தியரி. இதே போல் பொண்களுக்கு மட்டும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறீங்க, பசங்களுக்கும் நாங்கள் ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்கன் ஆடம் தியரின்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த ஆடம் தியரி ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களால டேட் பேக் பண்ண முடியும். அதனால நம்ம ஆஃப்ரிக்கன் ஈவ் தியரியை தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். சரி, ஒரு பொண்ணு பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றுமே இல்லை. அதுக்கு அடுத்தது வர்றது தான் இன்னொரு தியரி, அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி. அதாவது அங்கே இருந்த ஒரு ஈவ்
இதுதான் வந்து ஆஃப்ரிக்கா, அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி. அடுத்து என்னன்னா இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆஃப்ரிக்கன் லீக் தியரியிலே வந்துட்டு அதுபடி ஒரே ஒரு பெண் மூலியமான இத்தனை பேர் வந்திருக்கோம்னா அப்போ உலகத்திலே ஒரே ஒரு பெண் தான் இருந்திருக்காங்களா அப்படின்றது கேள்வி வரும். ஆனால் அது கிடையாது. அதுக்கு இன்னொரு ரிசர்ச், இன்னொரு வகையான ஒரு ஆன்சர் சொல்லுது. என்னன்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை வச்சு நம்ம போனதால ஆஃப்ரிக்கன் லீக் தியரி வந்துச்சு. நியூக்ளியஸ்ல இருக்க டிஎன்ஏவை வச்சு டேஸ்ட் பேக் பண்ணும்போது அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் என்னன்னா 10,000s or 100s அதுக்கு கீழே எந்த மனிதர்களோட பேஸும் இருக்கு. அதாவது 100க்கும் 1000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் தான் வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி என்னவா இருக்கும்னா மேபி மற்ற ஆஃப்ரிக்கன் லீக்ஸும் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களோட டிசெண்டன்ஸோட டைரக்ட் லீனேஜ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது தான் ஒரு கருத்தாகவே இருக்கு. ஸோ நம்ம சார்ல்ஸ் டார்வினை ஒரு பக்கம் வச்சுக்கணும், ஆஃப்ரிக்கன் லீவை ஒரு பக்கம் வச்சுக்கணும். அடுத்ததான் வந்து தமிழுக்கு வரும் 2 விஷயம். பிறப்போக்கும் எல்லாம் ஒரு அந்த திருக்குறள் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. வெறும் அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், இங்கே நம்ம அரசியல் பேச வேண்டாம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் பேச்சுகிறார். திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா மனிதர்களும் சமம், எல்லா மனிதர்களும் ஒரே வகையாக வெளிவரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். இன்னொன்று யாதும் ஊரே யாவரும் கேள்வி, எல்லா மனிதர்களும் சமம். அதேதான் திரும்ப நம்ம தமிழ் இலக்கியங்களும் நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கீங்க, சிவகலை எக்ஸ்கவேஷன். அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சிவகலை எக்ஸ்கவேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அயன் யூஸ் பண்ணி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம் அயன் ஏஜ் அப்படின்றது 1500 BC to 2000 BC வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ சிவகலை எக்ஸ்கவேஷன் எப்படி ஆச்சுன்னா, சிவகலைன்னு வந்து ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சிவகலைன்ற ஒரு கிராமம், தாமிரபரணி ஆறு ஓடுற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர், அவர் வந்து சாதாரணமாக அப்படியே ஒரு ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கல் தலைக்கு விழுந்திருக்காரு. அந்த கல்லு தான் யாழி. அந்த யாழியை பிடிச்சி 20 லொக்கேஷன்ஸில் அவங்க வந்து எஸ்கவேஷன்ஸை வந்து தோண்டியிருப்பாங்க. என்ன இருக்கு பார்க்கலாம், தோண்டியிருப்பாங்க. அந்த டைமில் ஒன் ஆஃப் த லொக்கேஷனில் ஒரு யாழி, அந்த யாழிக்கு வந்து ஒரு டைட்டான ஒரு மூடியை எடுத்து அந்த மூடியை தொடக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த யாழியை தொடர்ந்து அதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க, சில மனிதர்களோட எலும்புகள் கண்டிப்பாக இருக்கு. அதோட சேர்த்து நெற்கதிர், நெல், அது கெட்டு போகாமல் கரெக்டாக அதே மாதிரியே இருக்கு. அந்த காலத்திலே அந்த மாதிரி அவங்க அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட சேர்த்து அயனில் செய்த சில வெப்பன்ஸ் திங்ஸ் ஏதோ அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் அவங்க எடுத்துட்டு இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு பொருள் கண்டுபிடிச்சோம்னா அது எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்ச பொருள் அப்படின்னு கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க. கார்பன் டேட்டிங் பண்ணப்போ இப்போ நான் முன்னாடியே என்ன சொன்னேன், வேர்ல்டில் 1500 BC-லேருந்து 2000 BC வரைக்கும் தான் அயன் ஏஜ் இருந்துச்சுன்னு சொன்னேன். சிவகலையில் அந்த எக்ஸ்கவேஷனில் அந்த யாழியில் இருந்த அந்த அயன் சம்மந்தப்பட்ட பொருட்களை கார்பன் டேட்டிங் பண்ணும்போது 2500 BC-லேருந்து 3500 BC-க்கு பழமையான பொருட்கள் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆஃப்ரிக்கன் தியரி, சார்ல்ஸ் டார்வின், யாரும் ஊரே யாவரும் கேள்வி, பிறப்போக்கும் எல்லாரும் எல்லாமே பாருங்க நம்மளோட வந்து எல்லாத்த விட மூத்த மொழி தமிழ் மொழி இப்படிலாம் வந்து ஒரு கருத்தாகவே இருக்குது. இந்த ரிசர்ச், இந்த எஸ்கவேஷன்ஸ், இந்த ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இலக்கணமும் இலக்கியமும் நமக்கு சொன்னது என்னன்னா, நீங்கள் இப்போ தான் எடுக்கிறீங்கல்ல, எனக்கு இது முன்னாடியே தெரியும், நாங்கள் எழுதி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு
இப்போ வந்து சில பிற மொழிகள் அதையெல்லாம் நம்ம பேசுகிறோம், பழகிறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்ம ஏன் தமிழ் மொழியை பேசுகிறோம்? எல்லாருமே தமிழ் வளரணும், தமிழ் வாழணும் அப்படின்னு கதையாக மட்டும்தான் பேசுகிறோமே தவிர வாட்ஸ்அப்பில் கூட இங்கிலீஷில் தான் நம்ம மெசேஜ் போடுறோம் இல்லையா? ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் தான் தமிழை டக்குன்னு நம்ம மாறுறது. பட் ஸ்டில் நம்ம முயற்சி செய்யலாம். தமிழ் மொழி நீங்கள் காப்பாற்றணும்னு அவசியமே இல்லை. தமிழ் மொழி வளர்ந்துட்டே இருக்குது. நீங்கள் அதை பேசினாலே போதும். அப்போ இருந்த தமிழ் மொழிக்கும் இப்போ இருந்த தமிழ் மொழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தமிழ் வாழுது, தமிழ் வளருது. அதை நீங்கள் பொத்தி பொத்தி பாதுகாக்க தேவையில்லை. அதை பற்றி பேசினாலும் அந்த மொழியில் பேசினாலே போதும். தேங்க்யூ.